இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதியிலே நடந்து சென்றால், அந்த நடந்து சென்றதுக்கு பின்னால சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதியிலே நடந்து சென்று நீண்ட நேரத்துக்கு பிறகு நாங்க அந்த வீதி வழியாக நாங்கள் வந்தோம் என்று சொன்னால், அந்த வீதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போயிருக்கிறார்கள், இந்த வீதி வழியாக போயிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஏனென்று சொன்னால், அவர்கள் நடந்து சென்ற அந்த பாதை எங்கும் நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்போடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சஹாபாக்கள் அதை எடுத்துக்கொள்ள போட்டி போட்டார்கள். அவர்கள் தலைமுடி இறக்கினால், தலைமுடியை அவர்கள் மலித்தார்கள் என்று சொன்னால், தாடியை அவர்கள் கத்தரித்தார்கள் என்று சொன்னாலும், அந்த முடிகளை கீழே விழவிடாமல் பொறுக்கி எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் எச்சி துப்பினா கூட சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய கைகளை ஏந்தி அந்த எச்சில்களை தன்னுடைய கையில் எடுத்து அப்படியே உடம்புல பூசிக்கொள்வாங்க. யாருக்கு அந்த எச்சில் கிடைக்கலையோ அவங்களுடைய கிடைத்தவருடைய கையிலே இருந்து அப்படியே தடவி எடுத்து தன்னுடைய உடம்பிலே பூசிக்கொள்வாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் வந்து மருந்து. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், அலி ரலியல்லாஹு அவருடைய கண்ணை என்ன குணப்படுத்தியது, கத்தாதா ரலியல்லாஹு அவருடைய கண்ணை குணப்படுத்தியது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய பாம்பு தீண்டிய விஷம், சோறு கோயில் அவர்கள் பாம்பு தீண்டிய பொழுது உடம்பே மஞ்சளித்து போய் நீல நிறமாக ஆயிடுச்சு. அப்போ அந்த விஷத்தை இறக்கினது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சில், உமிழ்நீர் பரக்கத்தானது. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு பரக்கத்துள்ள மனிதராக அவர்களை வைத்திருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவருக்கு நிச்சயமாக ஈமான் கடுகளவுமே இல்லை. பேரு மட்டும் தான் முஸ்லீமாக இருக்கிறாரே தவிர உண்மையான மூமினே கிடையாதவர். அதனால தான் ஜும்மா பள்ளியில் கூட எத்தனையோ ஊர்களில் கூட பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பம்சங்களை இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சும்மா அந்த பொதுவாக பேசுவாங்க. அவங்க எங்களை தொழ சொல்லியிருக்கிறாங்க, நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க, ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, இப்படி வாழ சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் அவங்கள சிறப்பம்சங்கள் எல்லாம் எடுத்து சொல்லவே மாட்டாங்க. காரணம் கேட்டால், பொறாமை ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது? பொறாமை ஊட்டி வளர்க்கப்பட்டனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பம்சங்கள் எல்லாம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய தன்மைகள் என்ன, எல்லாத்தையுமே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. ஒன்று அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது அவர் ஓதின மதரசால அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், குழப்ப முஸ்லீம்கள் 73 பகுதிகளாக 73 கூட்டங்களாக ஜமாத்தினர்களாக பிரிவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் சுவர்க்கம் போகும்னு சொன்னாங்க. மற்ற 72 கூட்டமும் நரகம் போகும்னு சொன்னாங்க. அந்த 72 கூட்டங்களிலிருந்து உருவானவங்க தான் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொறாமை வைக்கக்கூடியவங்க. அவங்கள பற்றிய தவறான விமர்சனங்களை வச்சு மக்கள் மத்தியில் அவங்கள பற்றிய எல்லா விஷயங்களும் மறைக்கக்கூடியவங்க தான் இப்படி உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க அவங்க. எனவே இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இப்போ நான் சொன்னதை விட அதிகமான விஷயங்களை வந்து சென்ற ரமலானில் வித்ரியா ஷரீஃபுடைய விளக்கத்தில் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் எங்களுடைய வீடியோவில் நீங்கள் தேடி எடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.